டுடே பிளேஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம பார்க்க போகிறது தம்பி ஜெவின். அவர் எங்களோட டைப் கம்பெனியில் மான்ஸ்டாக் டெவலப்பர் ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா அவர் 2026 தான் பாஸ் அவுட் ஆக போகிறாரு. திருநெல்வேலி பிஎஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பிடெக் ஐடி படிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ நாங்கள் ஷெடியூல் பண்ண இன்டர்வியூவில் ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜெவின். தேங்க்யூ சார். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் இன்டர்வியூ பற்றி சொல்லுங்கள். இன்டர்வியூவில் என்னென்ன கேட்டாங்க? இன்டர்வியூவில் வந்து ஒரு ரவுண்டு தான் வச்சாங்க, ஃபேஸ் டு ஃபேஸு. அதில் என்ன பண்ணாங்கன்னா ப்ராஜெக்ட் ஃப்ளோ ஸ்டார்ட் போட்டு அந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. நம்ம ப்ராஜெக்ட் லாகின் என்ன பண்ணுறோம், அப்புறம் ஆத்தென்டிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் உள்ள அட்மின் டேஷ்போர்டு எப்படி ஒர்க் ஆகுது, யூசர் டேஷ்போர்டு எப்படி ஒர்க் ஆகுது, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கப்புறம் JWT எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டாங்க. அப்புறம் கிட்டை பற்றி ஏதாவது நாலேஜ் இருக்கா, மாதிரி கிட் கமெண்ட் எல்லாம் போட சொன்னாங்க. அப்புறம் MongoDBயில் கொஞ்சம் குறை கேட்டாங்க. ஸோ இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ உங்களுக்கு ஷெடியூல் பண்ணி கொடுத்துருக்காங்க பேசண்ட்ல இருந்து? இது வரைக்கும் 5 இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணி 5 இன்டர்வியூ சொல்லலாம். மேஜராக என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு கம்பெனி? இப்போ நீங்கள் வந்து ஜாப் வாங்கிட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாப் தேடிட்டு இருப்பாங்க. ஆமாம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு 5 இன்டர்வியூ அட்டன் பண்ணதுல இருந்து ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் என்ன சொல்லுவீங்க? அட்வைஸ் பண்ணுற மாதிரினாக்கி டெக்னிக்கல் நாலேஜை நம்ம கொஞ்சம் வளர்த்துக்கணும். எல்லா கம்பெனியும் 50% கம்யூனிகேஷன் பார்க்காங்க, அப்புறம் 50% டெக்னிக்கல் நாலேஜை பார்க்காங்க. அவங்க வந்து நமக்கு அவங்க கம்பெனிக்கு நம்ம செட் ஆகுமா, அவங்க நம்ம ட்ரெயின் பண்ண முடியுமான்னு பார்க்காங்க. அவங்க உங்களால என்ன ட்ரெயின் பண்ண முடியும், என்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அவங்க நம்ம ஹையர் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படி சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ அதை சொன்ன பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபண்டமெண்டலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க ட்ரெயின் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆயிடும். இப்போ மேஜராக பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி பேக்ரவுண்டோ, ஐடி பேக்ரவுண்டோ, இல்லை எம்சிஏ படித்தவங்கள மட்டும் எடுக்கிறதில்ல. மெக்கானிக்கலு, சிவிலு, கெமிக்கலு, பயோ, டெக்ஸ்டைலு, ஃபுட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரு, இந்த ஃபீல்டில் இருந்தும் ஐடியில் இருக்கிறாங்க. நாங்களே அவ்வளோ பேரை ப்ளேஸ் பண்ணி விட்டுருக்கோம். அதுக்கான அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கூட யூடியூப்பில் நிறையா போட்டிருக்கோம். ஸோ கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, உங்களால் ரிசீவ் பண்ணிக்க முடியுமா? இப்போ நம்ம ட்ரெயின் பண்ணுறோம், ஓரளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக போகும்போது அவங்க இன்டர்வியூவில் ப்ரெசென்ட் பண்ணுறதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவரை ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும்னா கண்டிப்பாக ஹையர் பண்ணுவாங்க. அதேமாதிரி கம்யூனிகேஷன் ரொம்ப மஸ்ட்டு. கம்யூனிகேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அஸ் அ ஃப்ரெஷராக. ஸோ இங்கே உங்களுக்கு ஹெச்ஆர் டீம்லேருந்து யாரும் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணதெல்லாம்? இங்கே ஜெயன்முருகன் சாரும் கபில் சாரும் ஹெல்ப் பண்ணாங்க. நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எனக்கு வந்து செகண்ட் டே ஷெடியூல் பண்ணி கொடுத்தாங்க. அதுல போனேன், செலக்ட் ஆகல. அப்போ சார் என்கிட்ட சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இல்லைன்னா செகண்ட் இன்டர்வியூ அப்படி சொன்னாங்க. அப்புறம் செகண்ட் இன்டர்வியூ போயிட்டு செலக்ட் ஆகல. அதனால சார் வந்து டிமோட்டிவேட் பண்ணாம என்ன சொன்னாங்கன்னா அடுத்த இன்டர்வியூ பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி ஒரு 4 இன்டர்வியூ தொடர்ந்து அட்டன் பண்ணாங்க. ஒண்ணுமே செலக்ட் ஆகல. அதனால சார் வந்து மனசு இல்லை, பரவாயில்ல அடுத்த இன்டர்வியூ நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு என்ன மோட்டிவேட் தான் பண்ணாங்களே தவிர டிமோட்டிவேட் எங்களுக்கு பண்ணவே இல்லை. திரும்ப திரும்ப இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து வெளியில வந்து இன்டர்வியூவே இல்லை, 2020 பாஸ் அவுட், ஜாபுக்கு வேகன்சியே இல்லைங்களே, இப்போ எப்படி உங்களுக்கு இவ்வளோ இன்டர்வியூ? அது ஹெச்ஆர் டீம் தான் சப்போர்ட் பண்ணாங்க. பேசிக்காக ஓப்பனிங்ஸ் நிறையா இருக்கு. ஸோ நீ டெக்னிக்கலி உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டது தான் நிறைய பேருக்கு அவேர்னஸே இல்லை. இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்கும். பட் இன்ஜினியரிங் படித்தது மட்டும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு முதல் கான்ஃபிடென்ட் இருக்கா, ஒரு இன்டர்வியூ போனால் என்னால் கிளியர் பண்ண முடியும்னா அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சரை தேர்னாலே ஜாப் கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக, இப்போ என்னென்னா இப்போ இவர் வந்து இதுக்கப்புறம் வந்து இவர் வந்து மான்ஸ்டாக் டெவலப்பர்மாங்க. ஸோ இது வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருப்பாங்க, இப்போ வந்து டிகிரி படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஜாப் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அவர் எங்கே போனாலுமே அவர் எப்படி இன்ட்ரோ கொடுப்பாரு, நான் ஜெபின்னு இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் மான்ஸ்டாக் டெவலப்பராக இருக்கேன். அப்போ அதுக்கான பாத்தை சூஸ் பண்ணணும். இப்போ அவர் வந்து மான்ஸ்டாக்கை சூஸ் பண்ணியிருக்காரு. அது மாதிரி ஒரு டிகிரி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறேன்னு நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கணும். இந்த டெசிஷனை எடுத்துகிட்டு அதுக்கு நீங்கள் எஃபோர்ட் பண்ணணும். 4 மாதமோ 5 மாதமோ எஃபோர்ட் போட்டு கற்றுக்கணும். நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். அப்போ தான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, ஃபேமிலியோ, ரிலேட்டிவ்ஸோ யாரோ உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தா கூட அதை யூஸ் பண்ணிக்குவீங்க. ஜஸ்ட் டிகிரி முடிச்சிருக்கேன் எனக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னா யாராலையும் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண 27th உங்களுக்கு ஜாயினிங். ஓகே, எதுனாலும் வாங்க. தேங்க்ஸ்.